வணக்கம். இது பி தமிழின் செய்திகள். பி தமிழின் நேய நெஞ்சங்களுக்கு இனிய நத்தார் தின நல்வாழ்த்துக்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைதி மற்றும் நீதியான சமுதாயத்திற்கான ஜனாதிபதியின் நத்தார் செய்தி. தூக்கி எறியப்பட்ட ரணில் அரசாங்கத்தின் தீர்மானம் எரிசக்தி அமைச்சர் அதிரடி. நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற நத்தார் நள்ளிரவு விசேட ஆராதனை. யாழில் வர்த்தக ஸ்தாபனம் நஷ்டமடைந்தமையால் உரிமையாளர் உயிர்மாய். தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட கடற்றொழிலாளர்கள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தில் சாரதி நடத்துனர் மீது வாள்வெட்டு தாக்குதல். கிளிநொச்சியில் அதிகரிக்கும் மதுபான சாலைகள் அனுரவிடம் பறந்த கோரிக்கை. யாழில் பெண்ணை தகாத உறவுக்கு அழைத்த போலீஸ் உத்தியோகத்தர் நையப்புடைப்பு. சிரியாவில் எரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரம் போராட்டத்தில் குதித்த கிறிஸ்தவர்கள். அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் சேவை முடங்கியது. நாடு முழுவதும் பயணிகள் கடும் அவதி. உலக அதிசயமான ஈபிள் டவரில் திடீர் தீ விபத்து. இது பி தமிழின் செய்திகளின் விரிவான செய்திகள். இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் தனது நத்தார் தின வாழ்த்துக்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான நத்தார் பண்டிகையை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். துன்பத்திலிருந்து அனைவரையும் காப்பாற்ற இவ்வுலகில் அவதரித்த இயேசு கிறிஸ்து ஒருபோதும் ஏழை பணக்காரன் என்ற கண்ணோட்டத்தில் மக்களை பார்த்ததில்லை. அதனால்தான் அன்னார் கடவுளின் குழந்தையாக இவ்வுலகில் பிறந்த நாளில் மிகவும் ஏழ்மையான மற்றும் அப்பாவி மனித சமூகமாக இருந்த மெய்ப்பர்களிடையே பிறக்க தேர்ந்தெடுத்தார். இவ்வாறாகத்தான் தேவதூதர்கள் அவர்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். எனவே நத்தார் தினத்தில் அடிப்படை அர்த்தம் வாத பேதங்களை ஒதுக்கி மனிதநேயத்தின் பெயரால் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் செயற்படுவதாகும். இவ்வாறு தொடர்ந்த அந்த செய்தியில் கிறிஸ்துமஸில் வெளிப்படுத்தப்படும் மனித பண்புகளை வளர்த்து சமத்துவத்தை மதித்து மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துவதன் மூலம் சகோதரத்துவத்தையும் சகவாழ்வையும் மதிப்பதன் மூலம் அந்த சமூக கட்டமைப்பை நல்வழிப்படுத்தி மகிழ்ச்சிகரமான சமூகம் ஒன்றுக்காக பிரஜைகள் என்ற வகையில் நாம் அனைவரும் கைகோர்க்க உறுதி பூணுவோம். வலுவான மற்றும் நிலையான பொருளாதாரம், சமூக நீதியை இலக்காக கொண்ட உண்மையான அரசியல், கலாச்சாரம் மற்றும் மனித நேயம் மற்றும் சுதந்திரம் நிறைந்த ஒரு அழகான நாட்டை உருவாக்க வலுவான உறுதியுடன் நம்மை அர்ப்பணிக்க இந்த புனித நத்தார் தினத்தில் நாம் அனைவரும் உறுதி பூணுவோம். இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இனிய நத்தார் வாழ்த்துக்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு குருக்கள் மடம் புனித பிரான்சிஸ் அசிசியார் தேவாலயத்தில் நத்தார் நள்ளிரவு விசேட ஆராதனை இடம்பெற்றுள்ளது. இயேசுபாலன் பிறந்த தினமாக கொள்ளப்படும் டிசம்பர் 25 நத்தார் விசேட நள்ளிரவு ஆராதனை இன்றைய தினம் நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வுகள் ஆலய அருள் தந்தை கர்சதன் ரிச்சர்ட்சன் தலைமையில் இடம்பெற்றதுடன் திருப்பலியும் ஒப்புக்கொடுக்கப்பட்டுள்ளது. நத்தார் பண்டிகையை முன்னிட்டு மட்டக்களப்பு தேற்றாத்தீவு புனித யூதா திருத்தலத்தில் நத்தார் நள்ளிரவு விசேட ஆராதனை இடம்பெற்றுள்ளன. இந்த நிகழ்வுகள் ஆலய அருள் தந்தை தேவஸ்தன் அடிகளார் தலைமையில் இடம்பெற்றதுடன் திருப்பலியும் ஒப்புக்கொடுக்கப்பட்டது. இதேபோன்று யாழ்ப்பாணம், மன்னார் மற்றும் ஏனைய மிக பெரும் ஆலயங்களில் நத்தார் தின திருப்பலி ஒப்புக்கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது. கடந்த அரசாங்க காலப்பகுதியில் மின்சார சபையை தனியார் மயமாக்குவதற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டமைக்காக இடைநிறுத்தப்பட்டிருந்த இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் 62 பேர் சகல சலுகைகளுடனும் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். தற்போதைய எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜேகொடியின் விசேட உத்தரவின் பிரகாரம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்க ஆட்சி காலத்தில் இலங்கை மின்சார சபையை தனியார் மயமாக்க போவதாக கூறி தொழிற்சங்கங்கள் கடந்த ஜனவரி மாதம் போராட்டத்தை ஆரம்பித்தன. மின்சார விநியோகத்தை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தியிருந்தும் வாடிக்கையாளர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் கடமையை செய்யாமல் தவிக்கும் ஊழியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு அப்போதைய மின்வலு எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். இதன்படி இலங்கை மின்சார சபையின் 62 ஊழியர்களின் பணிகள் இடைநிறுத்தப்பட்டது. எனினும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடியின் விசேட உத்தரவின் பேரில் அந்த ஊழியர்கள் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு இழந்த சலுகைகள் மீண்டும் வழங்கப்பட்டு தண்டனைகள் மற்றும் இடமாற்றங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன.
யாழ்ப்பாணத்தில் புகைப்பட நிறுவனம் ஒன்று நஷ்டமடைந்தமையால் அதன் உரிமையாளர் நேற்று முன்தினம் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த புலவர் ரமேஷ்குமார் வயது 43 என்ற 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நேற்று முன்தினம் மரணச் சடங்கு ஒன்றிற்கு சென்றுவிட்டு இரவு 10:30 மணிக்கு வீடு வந்துள்ளார். வீடு வந்தவர் மேல் மாடிக்கு சென்ற நிலையில் அவரது மனைவி இரவு 11 மணியளவில் உணவு கொண்டு சென்ற வேளை அவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்த நிலையில் காணப்பட்டுள்ளார். பின்னர் அவரை யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட 17 இந்திய கடற்றொழிலாளர்களையும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத முறையில் கடற்றொழிலில் ஈடுபட்ட 17 இந்திய கடற்றொழிலாளர்கள் நேற்று தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 17 கடற்றொழிலாளர்களும் தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு முதற்கட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளின் விசாரணையின் பின்னர் மதியம் 1 மணியளவில் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் 17 சந்தேக நபர்களையும் முன்னிலைப்படுத்திய நிலையில் 17 கடற்றொழிலாளர்களையும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த கடற்றொழிலாளர்கள் தலைமன்னார் கடற்பரப்பில் சட்டவிரோத இழுவை மடி வேலைகளை பயன்படுத்தி கடற்றொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் 2 ட்ரோலர் படகுகள் உட்பட கடற்றொழிலில் ஈடுபட்ட 17 கடற்றொழிலாளர்களையும் கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் சாரதி மற்றும் நடத்துனர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்துக்கு அருகிலுள்ள சிற்றூண்டி சாலைக்குள் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் யாழ் காரைநகர் சாலைகளை சேர்ந்த சாரதியும் நடத்துனருமே தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தலைக்கவசம் அணிந்து முகத்தை மூடிக்கொண்டு வந்த 3 பேரே இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சியில் அதிகரித்துள்ள மதுபான சாலைகளை மூடுமாறு கோரி கண்டன பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் குறித்த விடயம் தொடர்பில் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. இப்போராட்டத்தின் போது அறிவித்த மதுபான சாலைகளை மூடுமாறு கோரி கிளிநொச்சி பசுமை பூங்கா முன்றலில் இருந்து ஆரம்பமாகி கிளிநொச்சி மாவட்ட செயலகம் வரை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பேரணியை தொடர்ந்து ஜனாதிபதிக்கான கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை மத தலைவர்கள் இணைந்து மாவட்ட அரசதிபர் சு முரளிதரனிடம் கையளித்தனர். இதன்போது போராட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தின் சிவில் சமூக அமைப்புகள், மத தலைவர்கள் மற்றும் வர்த்தக சங்கத்தினர், கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், பெண்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பெண்ணொருவரை மது போதையில் பாலியல் உறவுக்கு அழைத்தமையினால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள இளைஞர்களால் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் நையப்புடைக்கப்பட்டு காங்கேசன்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் காங்கேசன்துறை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர் ஒருவர் நேற்று காலை மாவட்டபுரம் தையலகத்தில் தைப்பதற்கு கொடுத்து சீருடையை எடுப்பதற்கு மது போதையில் சென்றுள்ளார். இதன்போது தையலகத்தில் பணிபுரியும் பெண்கள் தன்னுடன் பாலியல் உறவுக்கு வருமாறு போலீஸ் நிலைய உத்தியோகத்தர் வற்புறுத்தியுள்ளார். தொடர்ந்து கடைக்கு வந்த 2 யுவதிகளிடமும் தன்னுடன் பாலியல் உறவுக்கு வருமாறு கொச்சை தமிழில் கேட்டுள்ளார். அதனால் ஆத்திரமடைந்த பெண் தனது கணவருக்கு தொலைபேசியில் தெரிவித்த நிலையில் மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் நைய புடைக்கப்பட்டு பொதுமக்களால் முச்சக்கர வண்டி மூலம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளார். இந்த நிலையில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறித்த பெண்ணை விசாரிக்க முற்பட்ட போது தன்னிடம் கார் உள்ளதாகவும், நீங்கள் அழகாக உள்ளீர்கள், என்னுடன் பாலியல் இச்சைக்கு வருகிறியா என கேட்டு மதுபோதையில் கலகம் செய்ததாக அப்பெண் கூறினார்.
இதேவேளை பெண்ணின் உறவினர் தன்னிடம் காணொளியும் உள்ளதாக தெரிவித்தார். இதனையடுத்து மது போதையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் குறித்த பெண்ணின் கணவன் மீது போலீஸ் நிலையத்தில் வைத்து தாக்குதல் நடத்தினார். உடனடியாக போலீசார் குறித்த உத்தியோகத்தரை தடுத்து நிறுத்திய நிலையில் பொறுப்பதிகாரி தனது அறையினுள் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து சமரசம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அதனையடுத்து குறித்த விடயம் மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கப்பட்டு பாரபட்சமற்ற விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு யாழ் பிராந்திய மனித உரிமை ஆணைக்குழுவின் கனகராஜ் அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் தற்போது குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தொடர்வது பன்னாட்டு. சிரியாவில் வீதியோரம் வைக்கப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் மரம் எரிக்கப்பட்டதை அடுத்து அந்த நாட்டின் சிறுபான்மையினரான கிறிஸ்தவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். மத்திய சிரியாவின் சுகைலாபியா நகரில் கிறிஸ்தவர்கள் அதிகம் வசித்து வரும் நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் மரம் தீமூட்டி எரிக்கப்படுவது போன்ற காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவியது. இதனையடுத்து சிறுபான்மையினரை பாதுகாக்க புதிய இஸ்லாமிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் போராட்டம் வெடித்துள்ளது. ஜனாதிபதி பசர் அல் அசாத்தை வீழ்த்தி எழுச்சிக்கு தலைமை தாங்கிய இஸ்லாமிய பிரிவினைவாத கயாத் தக்ரீர் அல்-ஜாம் சிரியாவில் மத மற்றும் இன சிறுபான்மையினரின் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாப்பதாக உறுதியளித்திருந்தது. இந்த நிலையில் கிறிஸ்துமஸ் மரத்தை தீமூட்டுவதற்காக முகமூடி அணிந்தவர்கள் மரத்தில் திரவம் ஒன்றை ஊற்றுவது போன்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அனைத்து விமானங்களையும் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. அமெரிக்காவின் மிகப்பெரிய விமான சேவை நிறுவனமான அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நாடு முழுவதும் உள்ள அனைத்து விமானங்களையும் திடீரென ரத்து செய்துள்ளது. தொழில்நுட்ப பிரச்சனையால் இந்த எதிர்பாராத சூழ்நிலை ஏற்பட்டு இருப்பதாக அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இத்திடீர் விமான ரத்து காரணமாக அமெரிக்கா முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். குறிப்பாக கிறிஸ்துமஸ் கால பயணம் களை கட்டிய இந்த நேரத்தில் திடீர் விமான சேவை நிறுத்தம் பயணிகளுக்கு பெரும் தாமதம் மற்றும் இடையூறுகளை ஏற்படுத்தியுள்ளது. பல பயணிகள் சமூக ஊடக தளங்களில் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமைந்துள்ள ஈபிள் டவரில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நத்தார் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஈபிள் டவர் பகுதியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதன்போது ஈபிள் டவரில் உள்ள மின் தூக்கியில் நேற்றிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். தீ விபத்து காரணமாக ஈபிள் டவர் பகுதியில் குவிந்திருந்த 12,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் உடனடியாக அங்கிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இது பி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.